அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா ராசல் ஹைமா போகிறோம். ஏன் அப்படின்னா என்னோடய 3வது பையனுக்கு காலேஜ் முடிஞ்சு போச்சு. அதுக்கு லாஸ்ட்டு ஃபீஸ் கட்டணும். அதுக்காக சரி எல்லாரும் அப்படியே ஒரு டூர் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனோட காலேஜ் வந்துடுச்சு பாருங்கள். யூனிவர்சிட்டி வெஸ்ட் லண்டன், அங்கே தான் என் பையன் படித்தான். முடிஞ்சிடுச்சு 3 வருஷம். ஃபீஸ் கட்டலான்ட்டு போகிறோம். இங்கே தான் என்னோடய 2வது பையன் கூட இங்கே தான் படித்தாப்புல. அது வந்து பிர்லா, அப்போ வந்து பிர்லாஸ் இருந்துச்சு. அப்போ என் பையன் 3 வருஷம் படிச்சுட்டு லண்டன் போயிட்டாப்புல மாஸ்டர் பண்ண. இது என்னோடய 3வது பையனை இங்கே சேர்த்துருக்கேன். யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்ட் லண்டன் அந்த காலேஜ் இது ராசல் கைமாவில் இருக்குது. இந்தியா இன்டர்நேஷ்னலில் 12th முடிச்சுட்டு அங்கே நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டோம். அப்போ நிறைய எங்களுக்கு ஆஃபருங்கெல்லாம் இருந்துச்சு. கொரோனாவுக்கு அப்புறம் இது சேர்த்தது. அப்போ நிறையா ஃபுட்பால் கேம்லாம் என் பிள்ளை விளையாட போனால் 5% அப்படி ஆஃப்னு சொல்லி இருந்துச்சு. ஒரு வருஷம் ஃபுல்லாக ஃபீஸ் கம்மி. அங்கே போய் நாங்கள் ஃபீஸ் கட்டினோம், படித்தான், முடிஞ்சிருச்சு. இதுதான் காலேஜோட ஃபுல் பாருங்கள். விளையாடுற இடம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் 2 பசங்களும் இந்த காலேஜில் தான் படித்தாங்க. ஆனால் வந்து பேர் மட்டும் வேறு வேறு. அந்தாண்ட இதில் வந்து 2 காலேஜ் இருக்குது இந்த காம்பவுண்டுக்குள்ளே. அந்தாண்ட ஒன்று இருக்குது, இந்தாண்ட ஒன்று. என் பையன் படித்தது வந்து வெஸ்ட் லண்டன். ஃபஸ்ட்டு பையன் படித்தது வந்து பிர்லாவில். அதே பேர் அங்கே இருந்துச்சு. இங்கே தான் வந்து படித்தாப்புல காலேஜுக்கு. ஃபீஸ் கட்டி முடிச்சிட்டோம், கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். வெளியே ஆயாச்சு. சரி, அங்கேருந்து ரேக் மால் போகலாம். ரேக் மாலில் மத்தியானம் ஆயிடுச்சு. நாங்கள் காலைல நாஸ்டா பண்ணிவிட்டு வந்தோம். மத்தியானம் ஆயிடுச்சு. சரி, ஜப்பார் பாய் பிரியாணி இங்கே திறந்துருக்காருல ரேக் மாலில். 15 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 15 நாள் 1 மாதம் ஆகுது இங்கே ரேக் மாலில் திறந்து. சரி, அங்கே போய் பார்ப்போம், சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் போய் பார்த்தோம். நாங்கள் வந்து சும்மா மட்டன் பிரியாணி மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டு, என் மகன் சொன்னால் நாங்கள் காலேஜில் இருக்கும் போது எங்கள் பசங்களோட சேர்ந்து ஒரு இடத்துல போய் சாப்பிடுவோம், அங்கே போய் சாப்பிடுவோம், அதனால் நம்ம இங்கே மட்டும் வாங்கி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பிரியாணி மட்டும் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு அந்த ரேக் மாலை சும்மா அப்படியே ரவுண்டு அடிச்சுட்டு ஒரே ஒரு மட்டன் பிரியாணி மட்டும் வாங்கி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம். அதை விட்டு அந்த மிட்டா, முட்டை மிட்டா, அப்புறம் தம் ரூட் மாதிரி ஏதோ ஸ்வீட்ஸு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கலாசாகி தான் இருந்துச்சு. நம்ம ஊர் முறுக்கு மெனு எல்லாம் பார்த்தோம். அப்புறம் அவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க, அது பேசிட்டு இந்த அவங்கள நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்த்துருக்கோம். அதனால் அப்படியே பிரியாணி போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு, சரி என்ன டப்பா எப்படி என்னன்னு கேட்கும் போது அவங்க விலையை சொன்னாங்க. சரி, ஒரு ஆள் சாப்பாடு மட்டும் மட்டன் பிரியாணி கொடுங்க, இல்லை சின்ன டப்பா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் வாங்கிட்டோம். சரி, அங்கே போயிட்டோமே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு எங்கள் பையன் அப்புறம் எங்களை அங்கே அழைச்சிட்டு போயிட்டான். வெத்தலை பாக்கு அந்த டப்பா. இது உங்களுக்கு வந்து மட்டன் 33 வரும். உங்களுக்கு சிக்கன் வந்து 25 வரும். 3 பீஸ் அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டு எவ்வளோ என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை, பெரிய மாலை தான் இருந்துச்சு. ஆனால் கூட்டம்லாம் ரொம்ப இல்லை. கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து சாட்டர்டே தான் போயிருந்தோம். அப்படியே பாப்கார்ன் வாங்கிட்டு வந்த மருமக
அப்படியே பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு ஜப்பார் பைட்டா பிரியாணி வாங்கிக்கிட்டு அப்புறம் அதை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ராசிபுரம் எம்எல்ஏ இதுதான் பெரிய பில்டிங். அங்கே அதில் வந்து கத்திரிக்காய் பச்சடி, வெங்காய பச்சடி, ஒரு ஸ்வீட்ஸ் அது கூட தந்துருந்தாங்க. அதை விட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி எங்கள் பையன் சொன்ன மாதிரி அங்கே சாப்பிட போகலாம், கடற்கரை ஓரத்தில் இருக்குது, கடற்கரை மேலேயே அந்த ஹோட்டல் கட்டியிருக்காங்க, நல்லா இருக்கு மம்மி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டான். சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அங்கே பாருங்களேன், ஊர் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஊர் மாதிரி இருந்துச்சு அந்த இடம் பூரா. ஆனால் சரியான வெயில் பா, செம்ம வெயில். அப்புறம் அந்த ஹோட்டலுக்குள்ளே போனோம். ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. மணி ஒரு 2-2:30 இருக்கும். போனோம். வாஷ்ரூமும் இருக்குது அங்கே. ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது அந்தாண்ட ஃபுல்லாக கடல் மேலே தான் இந்த ஹோட்டலே இருக்குது. பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. அது பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டோம். பெரிய ஒரு போட் நின்றுச்சு அங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய கப்பல். டைட்டானிக் மாதிரி ஒரு கப்பல் நின்றுச்சு. அப்புறம் சின்ன சின்ன போட்டுங்க. அப்புறம் எல்லாம் அங்கே வந்து இந்த இதுவும் இருக்குது போல். மற்றளவு பைக் ஓட்டுறது கூட பசங்க நிறையா ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த போட் நின்றுச்சு. அப்புறம் அங்கேருந்து ஒரு 2-3 போட்லாம் வந்துச்சு. சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே உக்காந்துருந்தோம் சாப்பாடு வர்ற வரைக்கும். எவ்வளோ பெரிய கப்பல் பாருங்கள். தண்ணி தான் பக்கத்தில், ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி. அதோட மெனு பாஸ்தா இருக்குது, பிரியாணி இருந்துச்சு, ஆப்கானிஸ்தான் புலாவ், சிக்கன் பிரியாணி. பாருங்க, அங்கே போட்டில் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. இங்கே 2 போட்டு மீன் பிடிக்கிறவங்க, மீன் இப்போ வலை போட்டுட்டு வராங்க போல். வலை போட்டுட்டு வராங்க. இங்கே நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன் மீன் எடுக்கிறதெல்லாம். இந்த ஒரு மீன் குத்தி குருவி வந்து அந்த கயிற்றுல உக்காந்துக்கிட்டு மீன் அங்கே நிறைய மேய்து கொச்சன்னு அது பார்த்துக்கிட்டே உக்காந்துருக்கு. அந்த போட்டுக்காரங்க வந்தாங்கல்ல, அவங்க வந்து இங்கே வலை போட்டு வந்தோடனே எல்லாம் சாமானை எடுத்துக்கிட்டு எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. சாப்பாடும் வந்துடுச்சு. பிரியாணி ஒன்று சொல்லியிருக்காங்க போல் எங்கள் பசங்க. ஆப்கானி புலாவா, அதுக்கு தயிர், ஒரு தக்காளி சட்னி, சேலடு, சிக்கன் பாதி பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பிளேட்டு. அதுக்கப்புறம் கேப்சி மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என் பையன் சொன்னான். நல்லா உரப்பாக கேட்டிருந்தான். வாங்கினா நல்லா இருந்துச்சு. 2 டப்பா வாங்கினோம் அது. அப்புறம் அந்த சோறு, பிரியாணி எல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அங்கேயே. நல்லா இருந்துச்சு. எல்லாமே டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. 1 டைம் சாப்பிட்லாம். ஆனால் வந்து அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் 2 ஜூஸு இதெல்லாம் வாங்கி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக இருந்துச்சு. காலையில் நாஸ்டா வீட்டில் முட்டைப்பாவு சாப்பிட்டுட்டு கிளம்பி போனோம். ஃபீஸ் கட்டணும், ரேக் மால் போனோம். அப்புறம் இங்கே கடல்கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு அதோட நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு 4 மணிக்கெல்லாம் வந்துட்டோம்.
ரொம்ப ஒரு நாள் பூரா ரொம்ப நல்லா மஜாவாக போச்சு. ஏன்னா வீட்லேயே உட்காந்துருக்கனால சும்மா அப்படியே போயிட்டு வரலான்னு போனோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம குயிக் குக்கிங் பை நிஷா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு வீடியோவோடு வந்து சந்திக்கிறேன். பாய். இர்ஃபான் எடுத்துகிட்டு வரோம். ऐसे निकालो बाबा गरम ऐसा செம்மையாக இருக்குல்ல. மண்பானை கடை.